குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் அனுமதியின்றி மேடை நிகழ்ச்சி நடத்திய 26 வெளிநாட்டவர்கள் கைது. இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் சாராயம் விற்பனை செய்த 2 பேர் கைது. அடுத்து குவைத் உள்துறை அமைச்சகத்தின் எச்சரிக்கை. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகள், குவைத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் குவைத் வேலைவாய்ப்பு செய்திகள் நம்ம குவைத் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க, அல்லது இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட லிங்க் கொடுத்துருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் செய்தி, குவைத்தில் அனுமதியின்றி மேடை நிகழ்ச்சி நடத்திய 26 வெளிநாட்டவர்கள் அதிரடி கைது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை குவைத்தில் இலங்கை சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இலங்கை கோடை இரவு நிகழ்ச்சியின் போது அங்கு வந்த கலைஞர்கள் உட்பட 26 இளைஞர்களை குவைத் போலீசார் கைது செய்தனர். அடுத்த செய்தி, குவைத்தில் விசிட் விசா விதிமுறைகளை மீறுபவர்களை கண்டுபிடித்து அவர்களை குவைத் போலீசார் கைது செய்து வருகின்றனர். குவைத்தில் விசிட் விசாவில் அவர்களை குவைத் நாட்டிற்கு அழைத்து வந்த ஸ்பான்சர் உடன் குவைத் சட்ட விதிமுறைகளை மீறுபவர்களையும் குவைத் அரசு நாடு கடத்தி வருவதாக குவைத் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் உள்ள தஸ்மா பகுதியில் இன்று புதன்கிழமை அதிகாலையின் காலையில் நடந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தை குவைத் தீயணைப்பு வீரர்கள் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் குவைத்தில் உள்ள அபு அலிபா பகுதியில் ஏற்பட்ட மற்றொரு தீயும் யாருக்கும் எந்தவித காயமுமின்றி குவைத் வீரர்கள் கட்டுப்படுத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் ஜஹரா கவர்னேட்டில் மேற்கொண்ட சோதனையின் போது மனித நுகர்வுக்கு தகுதியற்ற சுமார் 40 கிலோகிராம் உணவுகளை அளிக்கப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் சுவைக் பகுதியில் அமைந்துள்ள இறைச்சி கடையொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சுமார் 132 கிலோ கெட்டுப்போன இறைச்சி அகற்றப்பட்டதாக முபாரக்கியா மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்களை விற்பனை செய்ததற்காகவும் மேலும் 21 மதுபான பாட்டில்களை வைத்திருந்ததற்காகவும் 2 நபர்களை பர்வானியா போலீசார் கைது செய்துள்ளனர். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.